காய்ஸ் அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வீடியோ போட்டது பார்த்துட்டு இந்த பைத்தியங்கள் 2 பைத்தியங்களும் கிளம்பி வந்துருச்சுங்க. என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. டேய் பைத்தியம், நேத்து அம்மாவுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி ட்ரீட் வச்ச, அதே மாதிரி எங்களையும் வெளியே கூட்டு போடா. சரிடி பைத்தியங்களா, வாங்க. கூட பிறந்து தொலைச்சிட்டு இல்லை, வாங்க வாங்க சுற்றி பார்த்துட்டு வந்துடும். கிளம்பி வந்து வெளியில் வந்து பெட்ரோல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டில் எங்கே போகணுன்ட்டு தெரில. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், விட்றா நம்ம முத்துநகர் பீச்சுக்கு தூத்துக்குடிக்கு அப்படின்ட்டு வண்டி அங்கே பீச்சுக்கு விட்டாச்சு. எப்படியோ அவனை கூப்பிட்டுட்டு முத்துநகர் பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஐ லவ் தூத்துக்குடியை காணோம். இதை பார்க்க தான் நாங்கள் ஆர்வமாக வந்தோம், இதையும் காணோம். கவர்மெண்ட் நம்மளுக்காண்டி ஒரு இது கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வந்து ப்ரொடக்ட் தான் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் இனிமேல் இப்படி எந்தோட கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறத வந்து யாரும் ப்ரொடக்ட் பண்ணுங்க. இப்படி யாரும் புரோக்கன் பண்ணாதீங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதான் நம்மளுடைய கடமை. ஏய் பரவாயில்லையடி பைத்தியம், நான் உன்னை பைத்தியம் தான் நினச்சேன். உனக்குள்ளேயும் ஒரு சோசியல் அவேர்னஸ் இருக்கு. காய்ஸ், இனிமேனாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற சொத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிற பாருங்க. நம்மளுக்காகத்தான் அதை கொடுக்காங்க, அதையும் உடச்சி அதையும் எடுத்து இரும்புக்கு போடுறாங்க. அதெல்லாம் நல்லாவா இருக்கு? இனிமேனாலும் ஒழுங்கா இருங்க கைஸ். அப்படி பண்ணவங்கள தான் சொல்கிறேன் கைஸ். என் பாப்பா வேற சொன்னா, வித்துல மூவி வேற ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவனை எப்படியாச்சும் தேட்டருக்கு கூட்டு போகாம விடக்கூடாதே. நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி இவனை எப்படியாச்சும் தேட்டருக்கு கூட்டு போயிடணுமே. அப்படி நாங்கள் தேட்டருக்கு போன இடம் தான் கிளியோபேட்ரா தேட்டர். 2 வைத்தியங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி தேட்டரே கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல. சரி வாங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளியோபேட்டர் தேட்டர் வேறு புதுசாக ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. டேய் பைத்தியம், உன்னை கூட்டு வந்த படம் எப்படிடா இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. அதில் நல்லா தண்டி இருந்துச்சு. 3 மணி நேரம் கூப்பிட்டு வந்து சும்மா உட்கார வச்சு நினச்சேன். நல்லா தான் இருந்துச்சு. புது ஹீரோ புது ஹீரோயின், இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி கதை, வித் லவ் செம்மையாக இருந்துச்சு. கைஸ், நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி, அக்காவுக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே வண்டியை நேராக ஆண்டவர் கூடு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அதான் நான் பார்த்தேன், என்னடா இன்னும் அடுத்த பிளான் வரலைன்னு. நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றன்னு முடிவு பண்ணிட்டீங்க. வாங்க வாங்க முடிச்சுட்டு போயிடலாம். நீங்களும் உங்கள் உடன்ஸ் கூட வெளியே போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் உங்களுக்கு மெமரபுளாக இருக்கும். அப்படி கூட்டு போகலைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கூட்டு போக சொல்லி டார்ச்சர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், அனதர் மினி விளாக்ல பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி அனதர் வீடியோ போட தோணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு.